அரக்கடோனிக் ஆசிட் மெட்டபாலிட்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன் வந்து எதில் இருக்குன்னா வேசோ ஆக்டிவ் அமைனில் உள்ள வேசோ ஆக்டிவ் அமைன்னு இருக்குது. வேசோ ஆக்டிவ் அமைன் வந்து செல் மீடியேட்டடு, அதுக்கப்புறம் செல் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷனில் கெமிக்கல் மீடியேட்டடில் உள்ள செல் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன் அண்டு கெமிக்கல் அதுக்கப்புறம் வந்து வேஸ்குலர் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன்னு வந்து 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்கா கெமிக்கல் மீடியேட்டரில். இதில் வந்து செல் மீடியேட்டட் இன்ஃப்ளமேஷன் செல் டிரைவ்டு மீடியேட்டரில் வந்து வேசோ ஆக்டிவ் அமைன் இருக்குது. வேசோ ஆக்டிவ் அமைனு அரக்கடோனிக் ஆசிட் மெட்டபாலைட்ஸு லிப்போசோமல் காம்போனண்ட்டு பிளேட்லெட் அட்ஹெசிவ் ஃபேக்டரு சைட்டோகைனின் இந்த சைட்டோகைனின் அதுக்கப்புறம் வந்து நைட்ரிக் ஆக்சைடு சைட்டோகைனின் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் மெட்டபாலைட்ஸு சைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் மெட்டபாலைட்ஸ் வந்து இருக்குது. ஆக்சிஜன் மெட்டபாலைட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேசோ ஆக்டிவ் அமைனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேசோ ஆக்டிவ் அமைனில் வந்து ஹிஸ்டமின் அண்டு 5-ஹைட்ராக்சி அதுக்கப்புறம் வந்து தைரோசின் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து இப்போ 5-ஹைட்ராக்சி தைரோசமின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா. இந்த அரக்கடோனிக் ஆசிடில் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து யூகோசனாய்டு அரக்கடோனிக் ஆசிட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் வந்து யூகோசனாய்டு இன் டூ மெயின் சோர்ஸஸில் இருக்குது. ஃப்ரம் த டைரக்ட்லி டயட் எசென்ஷியல் அப்புறம் ஃபேட்டி ஆசிட் லினோலெனிக் ஆசிட் டு அரக்கடோனிக் ஆசிட் லினோலெனிக் ஆசிட் டு அரக்கடோனிக் ஆசிடாக இருக்குது. லினோலெனிக் ஆசிட்லேருந்து அரக்கடோனிக் ஆசிடாக வந்து மாறுது அப்படி சொல்கிறாங்க. இந்த அரக்கடோனிக் ஆசிட் வந்து ஃபஸ்ட் ஆக்டிவேட்டட் இன் த ஸ்டிமுலை ஆஃப் த மெட்டபாலிசம் ஆஃப் த C5A தி ஃபார்ம் ஆஃப் த அரக்கடோனிக் மெட்டபாலைட்ஸ் பை தி 2 பாத்வே அப்புறம் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் பாத்வே அண்ட் லிப்போ ஆக்சிஜனேஸ் பாத்வேன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெட்டபாலைட்ஸ் ஆஃப் த வயாவில் வந்து அதுக்கப்புறம் வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸ் பாத்வே வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் தீஸ் ஆர் ரிலீசஸ் டு தி இட் இஸ் கால்ட் த ஆட்டோகாய்டு அதுக்கப்புறம் வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸ் அஸ் அ ஃபேட்டி ஆசிட் என்சைம் which is act as a arachidonic acid in the form of prostaglandin அரக்கடோனிக் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸ்டோகிளாண்டின். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் இருக்குது. த்ரோம்போசாந்தின் அதுக்கப்புறம் ப்ரோஸ்டோசைக்ளின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸ் பாத்வேல வந்து ஆக்டிவேட்டட் அதுக்கப்புறம் அரக்கடோனிக் ஆசிட் வந்து PGG2 அதுக்கப்புறம் PGH2 ஃப்ரீ ஆக்சிஜன் அதுக்கப்புறம் வந்து ரேடியலில் இருக்குது. PGD2 PGE2 வாசோடைலேஷன் அதுக்கப்புறம் வந்து bronchodilation increasing the permeability. மெட்டபாலைட்ஸ் இந்த வயா சைக்ளோ ஆக்சிஜனேஸ் மெட்டபாலைட்ஸ் வயா லிப்போ ஆக்சிஜனேஸ் அதுக்கப்புறம் வந்து சைக்ளோ ஆக்சிஜன் வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் த்ரோம்போசாந்தின் அதுக்கப்புறம் ப்ரோஸ்டோசைக்ளின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிப்போ ஆக்சிஜனேஸில் வந்து 5-HET அதுக்கப்புறம் HETE லியூகோட்ரைசினாக இருக்குது. லியூகோட்ரைசின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைசோசோமல் காம்பனண்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்து என்னதுன்னா மெட்டபாலைட்ஸ் இந்த வயா ஆஃப் சைக்ளோ ஆக்சிஜனேஷன் இருக்கா. மெட்டபாலைட்ஸ் இந்த வயா லிப்போ ஆக்சிஜனேஸ் இருக்கா. இந்த லிப்போ ஆக்சிஜனேஸில் வந்து இஸ் ஆக்ட் அஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் த அரக்கடோனிக் ஆசிட் இன் த ஃபார்ம் ஆஃப் த ஹைட்ராக்சி காம்பவுண்ட் 5-HPEP அதுக்கப்புறம் HPEP அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடு இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரைட்டானிக் ஆசிட் தீஸ் ஆர் த ஃபேக்டர் ஆஃப் த ப்ரீ ஆக்சிடேஷன் வந்து 5-HTE லியூகோசிடினஸாக இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் அசிட்டில் கிளைகோ ஆஃப் த லிப்போப்ரோட்டீன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா லிப்போப்ரோட்டீன் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 5-ஹைட்ராக்சி இதுக்கப்புறம் வந்து ஈகோசினமைடு ஆசிட் வந்து 5-ஹைட்ராக்சி ஈகோஸ்டாட்டிக் ஆசிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஈகோகெரட்டினைஸ்டாக இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸும் லிப்போ ஆக்சிஜனேஸும் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் லிப்போ ஆக்சிஜனேஸ் இருக்கா. இதோட பாத்வே வந்து எப்படின்னா கோஎக்ஸ் வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸு
கோஎக்ஸ் வந்து சைக்ளோஆக்சிஜனேஸ் வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து G2 அண்ட் H2 வந்து பண்ணுது. இது வந்து PGD2 PGE அதுக்கப்புறம் வந்து PGF2 ஆல்ஃபா PGI2 அதுக்கப்புறம் வந்து XT வந்து த்ரோம்போசின் ப்ரோஸ்டோக்லாண்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போசாந்தினேஸ் அப்படின்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லிப்போ ஆக்சிஜனேஸ் வந்து 5HET அதுக்கப்புறம் வந்து லியூகோட்ரைசின் B4 இருக்குது. லியூகோட்ரைசின் அதுக்கப்புறம் வந்து A4 லியூகோட்ரைசின் C4 CD4 E4 இருக்குது. தீஸ் வந்து அதுக்கப்புறம் 12 அதுக்கப்புறம் லிப்போலைசின் ஜினேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லிப்போசின் A4 லிப்போசின் B4 இருக்குது. லிப்போசின் A4 லிப்போசின் B4 இதெல்லாமே போடணும். அதுக்கப்புறம் வந்து லைசோசோமல் காம்பவுண்ட் வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் வந்து சைட்டோகைனின் இருக்குது. அதுக்கப்புறம் நியூரோடிக்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா டெரிவேட்டிவ் செல் டெரைவ்டு மெட்டபாலிக்ஸ்ன்னு இருக்குது. கைனின் சிஸ்டம் இதில் பண்ணுறாங்க. இதில் வந்து பிளேட்லெட் லைசோசோமில் வந்து என்ன பண்ணுறாங்க, நியூட்ரோஃபில் கிரானுலோசைட் வந்து இது பண்ணுறாங்களா. இது வந்து இப்போ நியூட்ரோஃபில் கிரானுலர் மோனோசைட் ஆஃப் த செர்டைன் லியூசோசோம் lysosome. These are the granules related to the elevated of the various metallurgy வந்து இருக்குது. and granules of the neutrophil, the granules of the monocyte and the tissue macrophage. Monocyte of the tissue macrophage இருக்குது. The platelet activation factor, these are releases of the IgE sensitized in the basophilic இருக்குது. mast cell, these are the leukocyte அப்புறம் வந்து leukocyte endothelium platelet. leukocyte endothelium platelet, this is the apart from the அப்புறம் வந்து free form is attached to the platelet aggregation is releases to the platelet aggregation is releases to the reactions is releases to the reactions of the metabolism of the inflammation of the platelet aggregation. Vasodilation, low constriction, low vasoconstriction, bronchoconstriction, adhesion of the leukocyte endometrium இருக்குது. adhesion இதெல்லாம் வேணாம். லியூகோசோமல் காம்பனண்ட் போடுறோம். கிரானுலர் ஆஃப் த நியூக்ளோசல் காம்பனண்ட்டில் வந்து granules of the அதுக்கப்புறம் வந்து neutrophil, granules of the monocyte of the tissues, அதுக்கப்புறம் வந்து platelet aggregation of the factorல வந்து increasing vascular permeability, அதுக்கப்புறம் வந்து vasodilation of the low concentration, அதுக்கப்புறம் வந்து vasoconstriction of the இதில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் the adhesion of the அதுக்கப்புறம் வந்து leukocytes of the endometrium வந்து சைட்டோடாக்சிக்காக இருக்குது. சைட்டோகைன் வந்து இன்டர்ஃப்ரான் இன்டர்லியூக்கன், அதுக்கப்புறம் வந்து டிஎன்எஃப் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் டிஎன்எஃப் பீட்டா, அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபெரான் காமான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் மெட்டபாலைட்ஸ்ன்னு இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு மெட்டபாலைட்ஸில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு வாதி இப்போ வந்து ஜென்ரலி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த வாஸ்குலர் ரிலாக்ஸேஷன் ஃபேக்டர். தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி எண்டோதீலியல் நைட்ரிக் ஆக்சைடு. அதுக்கப்புறம் வந்து வாசோடைலேஷன், ஆன்டிபிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட். தீஸ் ஆர் பாசிபிள் ஆஃப் த மெட்டபாலைட் ஆக்ஷனாக இருக்குது. ஆக்சிஜன் டெரிவேட்டிவ் மெட்டபாலைட்ஸில் வந்து அதுக்கப்புறம் எண்டோதீலியல் செல் டேமேஜ். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் இன்க்ரீசிங் இன் தி வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி, த டேமேஜ் ஆஃப் த அதராக இருக்குது. பிளாஸ்மா டெரிவேட்டில் வந்து கைனினாக இருக்குது. கைனினில் வந்து ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து வாசோடைலேஷன், இன்க்ரீசிங் இந்த வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி, பெயினாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்க்ரீசிங் இந்த வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி. அதுக்கப்புறம் ஃபேக்டர் 11 வந்து ப்ரோகைனாக வந்து அதுக்கப்புறம் வந்து பைலிக்ரைனாக இருக்குது. கொயாகுலேட்டிங் ஃபேக்டர்னு இருக்கா, இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர்னு இருக்குது. ஃபைப்ரோனோலைட்டிக் சிஸ்டமில் தனியாக இருக்குது ஃபைப்ரோனோஜன். இந்த காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம்னு இருக்குது. இன்ட்ரென்சிக்கில் வந்து சொல்கிறாங்க அக்யூட் இன்ஃப்ளமேஷன், குரோனிக் இன்ஃப்ளமேஷன். வாஸ்குலர் ஈவெண்ட், செல்லுலர் ஈவெண்ட், வாஸ்குலர் ஈவெண்ட் இருக்குது. வாஸ்குலர் ஈவெண்ட்டில் வந்து ஏட்ரியல் அண்ட் வீனஸ் சேஞ்ச் இருக்குது. ஏட்ரியலில் வந்து வாசோடைலேஷன் பண்ணுது. வீனஸ் சேஞ்சஸில் வந்து இன்க்ரீசிங் இன் தி பெர்மியபிலிட்டி பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்க்ரீசிங் இந்த பெர்மியபிலிட்டி பண்ணுது. அதுக்கப்புறம் ஹைப்பர்னீமியா, அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங் ஆஃப் எடிமா, அதுக்கப்புறம் எக்ஸூரேட்டிவ் எடிமான் இருக்குது. நியூக்ளியரில் வந்து நியூட்ரோஃபிலிக் இன்ஃப்ளக்ஸு, அதுக்கப்புறம் மைக்ரேஷன், ரோலிங் அண்ட் அட்கேஷன் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்கமேஷன் ஆஃப் த டிஸ்பிளேசியஸ், அதுக்கப்புறம் வந்து ஆசியோ வந்து பாகோசைட்டோசிஸ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது.
ஹீமோடைனமிக்ஸில். அப்புறம் வாஸ்குலரில் வந்து ஹீமோடைனமிக் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஹீமோடைனமிக் சேஞ்சஸ் இருக்குது. வாஸ்குலர் ஈவெண்ட்டில் வந்து என்னென்னா ட்ரான்சிஷன் ஆஃப் த வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், வேசோ டைலேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஸ்வெல்லிங் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீமோடைனமிக் சேஞ்சஸில் வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் வேசோ டைலேஷன், வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேசோ டைலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஹைக்ரோஸ்கோபிக் ப்ரெஷர் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து லியூக்கோசைட்டிக் மைக்ரேஷன் வந்து நடக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் த பெர்மியபிலிட்டியில் வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரென்சிக் ட்ரான்சிஷன் ஆஃப் த வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஆர்ட்ரியோல்ஸ், தீஸ் ஆர் த பெர்சிஸ்டன்ட் டு தி. அதுக்கப்புறம் வந்து வேசோ டைலேஷன், த எலிவேஷன் ஆஃப் த லோ ஹைட்ரோஸ்கோபிக் ப்ரெஷர், இன்க்ரீசிங் இந்த வேசோ பெர்மியபிலிட்டி, அப்புறம் ஸ்லோவிங் ஆஃப் த ஸ்டோடைட்டிஸ் வந்து மைக்ரோ சர்க்குலேஷனில் வந்து பண்ணுறாங்க. செல்லுலார் ஈவெண்ட்டு, செல்லுலார் எக்ஸோடேட்டிவ் பாகோசைட்டோசிஸ்ன்னு இருக்குது. செல்லுலார் ஈவெண்ட் வந்து அதுக்கப்புறம் வாஸ்குலர் ஈவெண்ட்டு, செல்லுலார் ஈவெண்ட் இருக்குது. இது வந்து குரோனிக் இன்ஃப்ளமேஷன், அக்யூட் இன்ஃப்ளமேஷன் பார்த்து குரோனிக் இன்ஃப்ளமேஷன் வந்து ரிப்பேருன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் வந்து ஹீலிங்கு, லோக்கல் ஃபேக்டர், சிஸ்டமிக் ஃபேக்டர்ன்னு இருக்குது.